இந்த வீடியோவில் கலப்பெண்களில் Z1, Z2, Z3 அப்படின்ட்டு இங்கே ஒரு 3 கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கலப்பெண்களை கொண்டு கீழே உள்ள இந்த கணக்கை நம்ம நிரூபிக்கணும். அதாவது வலது பக்கம் என்ன மதிப்பு வருதோ அதே மதிப்பு இடது பக்கமும் வருது அப்படின்றத நாம் நிரூபித்து காட்டணும். இந்த லைன் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பெண்ணின் பண்பு தான். இது கலப்பெண்களோட பண்பு தான். கலப்பெண்களின் அடிப்படை இயற்கணித பண்புகள்ல கலப்பெண்களின் பண்புகள் அப்படின்ட்டு நமக்கு நிறைய பண்புகள் கொடுத்துருக்காங்க. அதுல இது எந்த பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்பு. Z1, Z2 மற்றும் Z3 என்ற ஏதேனும் 3 கலப்பெண்களுக்கு இந்த பண்பானது உண்மை. எந்த கலப்பெண்களை போட்டாலும் இந்த பண்பு நிறைவு செய்யும். அதை நம்ம இங்க கணக்குல கொடுக்கப்பட்டுள்ள இந்த 3 கலப்பெண்களுக்கு நிறைவு செய்தா அப்படின்றத நம்ம இங்க சரிபார்க்க போறோம். அந்த வகையில முதல்ல Z1 மதிப்பு இங்க எடுத்து எழுதிக்கலாம். இந்த Z1 மதிப்பு இங்க எடுத்து எழுதி அது கூட Z2 மதிப்பை கூட்ட போறோம். இந்த Z2 மதிப்பு -4i கூட்ட போறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டின பிறகு இங்க வரக்கூடிய ஆன்சரை எடுத்து நம்ம இந்த Z3யோட கூட்டணும். அப்ப அப்படி கூட்டும் பொழுது இடது பக்கம் என்ன ஆன்சர் வருதோ அதே மதிப்பு வலது பக்கம் வருதுன்னு அப்படின்னு நிரூபிக்க போறோம். அதனால வலது பக்கம் முதல்ல Z1 எழுதிக்கலாம். பிளஸ் போட்டு இப்ப Z2ஐயும் Z3ஐயும் Z3 மதிப்பு இந்த 5ஐயும் கூட்டினோம்னா முதல் ரெண்டுத்தையும் கூட்டி இந்த 2 மதிப்பையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சரை Z1ஓட கூட்டணுங்க. அப்ப இங்க பிராக்கெட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ரெண்டு பக்கமும் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப முதல்ல இதை ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது என்ன வரும் அப்படின்னா மெய்ப்பகுதி 1 மட்டும்தான். கற்பனை பகுதின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அதே போல இங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். இந்த பிளஸ் இன்ட்டு பிளஸ் இங்க பிளஸ் 5 அப்படின்னே வந்துடும். அடுத்ததா இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னா இந்த மெய்ப்பகுதி 1ன்னு போட்டு இந்த -3ஐயும் -4ஐயும் போட்டுனா -7i பிளஸ் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த பக்கம் இதை கற்பனை பகுதி ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு இங்க 5 1 மெய்ப்பகுதி 6 இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது -7i அப்படின்னு வருது. அதே போல இடது பக்கம் சுருக்கும் பொழுது 5 1 6 6 -7i வலது பக்கம் பாத்தீங்கன்னா 6 -7i. therefore ரெண்டு பக்கமும் சமமான மதிப்புகள் வந்ததுனால தரப்பட்ட இந்த பண்பானது உண்மை அப்படின்றத நம்ம இந்த கணக்குல நிரூபிச்சிடலாம். அதே போல இதுல இன்னொரு கணக்கு ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்கு. ரெண்டாவது கணக்கு பெருக்கலை பொறுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யுது அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். therefore முதல்ல Z1 எழுதிக்கலாம். Z2 எழுதி Z1 Z2 முதல்ல பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை Z3யோட பெருக்க போறோம். இது எதுக்கு சமமா இருக்கணும்னா வலது பக்கம் Z2யும் Z3யும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஆன்சரை எடுத்து Z1ஓட பெருக்கலாம். therefore Z1 1 - 3i எழுதிட்டு இப்ப Z2 மதிப்பு -4i இந்த Z3 மதிப்பை இங்க பெருக்கலா எழுதிக்கிறோம். Z2யும் Z3யும் பெருக்க போறோம். வரக்கூடிய ஆன்சரை Z1ஓட பெருக்கலாம். அப்ப இது எந்த பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பெண்களின் அடிப்படை இயற்கணித பண்புகள்ல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பண்புகள்ல ஒண்ணு. அது பாத்தீங்கன்னா பெருக்கலை பொறுத்து சேர்ப்பு பண்பு. பெருக்கலை பொறுத்து எந்த ஒரு 3 கலப்பெண்களுக்கும் எந்த கலப்பெண் கொடுத்தாலும் சரி இந்த பண்பானது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப நமக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்களுக்கு கலப்பெண்களுக்கு உண்மையா அப்படின்றத சரி பார்க்கலாம். அப்ப இதை பெருக்கலாம். பெருக்கும்பொழுது -4i எடுத்து இந்த 1ஓடவும் -3i-யோடவும் பெருக்கி இருக்கும். வெளியே இருக்கிற 5 மாற்றம் இல்லை. அதே போல வலது பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். 4 5 20i அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 5 எடுத்து உள்ள பெருக்கலாம். 5 எடுத்து உள்ள பெருக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே இருக்கிற நம்பரையும் உள்ள இருக்கிற நம்பரையும் பெருக்கி போட்டிருக்கோம். -4i மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 12 முன்னாங்க 12 ஐயும் பெருக்குனா i². இப்போ வலது பக்கம் பாத்தீங்கன்னா பெருக்குவதற்கு முன்னாடி இதை தான் பெருக்கி காட்டியிருக்கோங்க. அப்ப அதே போல இந்த 2 நம்பரை பெருக்குனா பிளஸ் 12i² வரும். இப்ப இந்த -20i எடுத்து இந்த 2 நம்பரோட பெருக்கிருக்கும். 1 × 20i -20i -3i × -20i. இதெல்லாம் சுருக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல ரெண்டு பக்கமும் சமமான எண்கள் இங்கேயே கிடைச்சிருச்சு. இருந்தாலும் திட்ட வடிவத்துக்கு மாத்தி காட்டணும் அப்படின்றதுனால i²க்கு -1 போட்டு இப்ப இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் பெருக்கணும்னா -60 அப்படின்றது முன்ன வந்துடும். -20i. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே கலப்பெண் வந்ததுனால இந்த பண்பானது உண்மை அப்படின்றத இதன் மூலம் நிரூபிக்கலாம். வாழ்த்துக்கள்.